மனுஷனும் பொறுமையை கற்றுக்கிடும், பொறுமை உள்ளவங்களா இருக்கணும். அந்த பொறுமையை நீங்க இழக்கும் போது எல்லாமே இழந்துருவீங்க. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குறது. உங்கள் வாழ்க்கையில பொறுமையை தரும். எதுவானாலும் அவர் பார்த்துக்கிடுவார். எதுவான நிச்சயம் என்னை கைவிட மாட்டார். முடிவு சமாதானமா இருக்கும். இந்த காரியத்துல ஒரு ஜெயம் எனக்கு கிடைக்கும். அப்படி அவரை சார்ந்து வாழ செய்வார். அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள் என்று இருக்கு. மிகுந்த சந்தோஷமா. சோதனை வருது, விசுவாசத்தின பரீட்சை வருது. இங்க தேவன் சொல்கிறார் சந்தோஷமா எண்ணுங்க. ஏன் சந்தோஷமா எடுக்க வேண்டும் என்றால் எனக்கு பதிலே தெரியாது. இங்க நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து கவலைக்கும் மூர்க்கத்துக்கு இடம் கொடுப்பானே, ஆனால் அவன் கொண்டு போயிருவேன். அப்ப எனக்கு காரியம் தெரியாது, ஆனா நான் அவருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் இருந்தாலும் நான் என்ன செய்வேன், அவருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லப்பட்டு. மந்தையில ஒண்ணுமே இல்லை, கிடா இல்ல, ஆடு இல்ல, அவருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். அப்ப ஒரு பரீட்சை நேரிடுது, காரணம் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் அறியாம ஒண்ணுமே வராது. காரணம் என்ன? ரோமோ ஒண்ணு கீழே விழுறது வரைக்கும் என்னை அறியாமல் விழாதுன்னு இருக்காரு. அப்ப இவ்வளவு ஆடு மந்தைகள் சாகுது, இவ்வளவு வேலைகளை கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, அவருக்கு தெரியும். அப்ப அங்கேயும் யோபோ போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல தெரியணும், சந்தோஷமா இருக்க தெரியணும். வேலைக்கு ட்ரை பண்ணுவோம், கிடைக்காது, அதுக்கு பிறகு ஜெபமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மூர்க்கம் உண்டாயிரும், ஆண்டவருக்கு மேலே ஒரு எரிச்சல் உண்டாயிரும், ஜெபத்துக்கு மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிரும். மனுஷன் இப்போ எல்லாருமே பொறுமை இழந்து தான் ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தெரியல, தப்பான டைரக்ஷனில் நீங்கள் ஓடிட்டே இருக்கிறீங்க. நினைச்ச காரியம் நடக்காத உடனே ஆண்டவர்கிட்டயே முறுமுறுக்கிறீங்க. ஆனால் அந்த விசுவாசத்தின் பரீட்சை என்னதை உருவாக்குறதா? பொறுமையை உருவாக்குது. எந்த ஒரு காரியத்துக்கும் மனுஷனுக்கு பொறுமையே கிடையாது. முதல்ல மனுஷனுக்கு எது தேவை? பொறுமை தேவை.